வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும்போது நாசிஸ் அநேக தங்களுடைய கைதிகளை ஆஸ்வாட்ஸ் அப்படிங்கிற பிரிசனில் அடைச்சி போட்டாங்க. அது ரொம்ப பயங்கரமான இடம். அங்கே அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. அங்கே தப்பித்த எல்லாத்துக்கும் பயங்கரமான பாடம் புகட்டணும், அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தப்பிக்கும் பொழுதும் 10 பேரை ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்கள கொன்னாங்க. கேஸ் சேம்பர்ஸ்லாம் வச்சு கூட்டம் கூட்டமாக மக்களை கொன்ன இடம் அந்த இடம். அந்த இடத்துல ஒரு தடவை ஒருத்தன் தப்பிச்சிட்டான்னு 10 பேரை ரேண்டமாக சூஸ் பண்ணி கொல்ல முடிவு பண்ணாங்க. அப்போது அந்த சோல்ஜர்ஸ் ஒரு கைதியை சூஸ் பண்ணும் பொழுது, அவர் எனக்கு குடும்பம் இருக்குது, நான் இங்கேருந்து விடுதலையாகி என் குடும்பத்தோடையாவது வாழுவேன், தயவுசெய்து நீ கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதான். அழும்பொழுது மேக்சிமிலியன் கோபி அப்படிங்கிற ஒரு ஃபாதர், கேத்தலிக் ஃபாதர், அவர் என்ன பண்ணாருன்னா, அவரை விட்டுருங்க, அவருக்கு பதிலாக நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து அவர் உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் 2 வாரங்கள் பட்டினியில் இருந்து மரித்து போனார். அவன் மீது உள்ள தண்டனையை அவர் தனக்கென எடுத்துக்கொண்டார். இதே தாங்க ஏசப்பாவும் பண்ணார். நாம் பாவிகளாக இருக்கையில் நாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம என்ன தப்பு பண்ணி உள்ளே இருக்கணும், நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன வாழ்க்கை நம்ம முறை எப்படி இருக்குது, எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் நமக்காக அந்த தண்டனையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் மரித்தார். அவ்வளவு தூரம் அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எவ்வளவு கோரமானதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையில் எப்படிப்பட்ட காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றும். உங்கள் அம்மா அப்பா, உங்கள் பெற்றவங்க, உங்கள் நண்பர்கள் யார் உங்களை ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வெற்றிகரமான வாழ்க்கையை உங்களுக்கு தர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார்.